வணக்கம் நண்பர்களே. இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவை சேர்ந்த மரியா கோரின் மச்சாடோ, இவங்க எதிர்க்கட்சி தலைவர் பெண்மணி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பத்தி சில டீட்டெயில்ஸை உங்க கூட ஷேர் பண்றேன். எப்படி கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டதா இல்ல பரிசு கொடுக்கப்படுறதுக்கு பதிலா அவங்கள லஞ்சம் மாதிரி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் தெள்ள தெளிவாகவே இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிடும். 2009 பராக் ஒபாமாவுக்கு இதே மாதிரி அமைதிக்கான பரிசு கொடுக்கப்பட்டது. அவர் என்ன செஞ்சாருன்னு இன்னி வரைக்கும் நீங்க போய் கூகுள்ல தேடுங்க. பராக் ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலா என்ன மாதிரி செய்திகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னாக்கா, 2009 இருந்து 2017 வரைக்கும் 2 முக்கியமான போர்கள் தான் அவரால் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அவரால் போர் நடக்கப்பட்டிருக்கு, ஆனா அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2009 இருந்து 2001 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லிபியால சிவில் வார் நடந்துச்சு. அதை பத்தி நான் ஒரு இதுல சொல்லியிருக்கேன். நான் இப்ப லேட்டஸ்டா பல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது டீகிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் படி ஹிலாரி கிளின்டன் அவர்களுக்கும் CIA போன்றவர்கள் மற்றும் டீப் ஸ்டேட் போன்றவர்களுக்கு சில கம்யூனிகேஷன்ஸ் சொல்லக்கூடிய செய்தி தொடர்புகள்லாம் நடந்திருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க, லிபியாவின் முன்னாள் அதிபரான மம்மார் கடாஃபி அவர்களை அவருக்கு எதிராக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த ஹிலாரி கிளின்டனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய இதெல்லாமும் வந்திருக்கு. அது அப்புறமா பார்க்கலாம். நம்ம அது வேணா ஒரு கிளிப்பு மாதிரி காமிக்க முடியும். ஓப்பனாவே இப்ப சொல்லியிருக்காங்க. பென்காசி அப்படிங்கிற இடத்துல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜெனிஃபர் லாசன் அப்படின்னு ஒரு CIA ஏஜென்ட், ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க அதே மாதிரி சாரா ஆடம்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. நீங்க அவரை எக்ஸ் தளத்துல அந்த சாரா ஆடம்ஸ் போய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. பலவிதமான பதிவுகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்தியாவுக்கு எதிராக. அதை கவனிக்கலாம் நீங்க. இப்ப கூட சமீபத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பதிவு போட்டு ஆப்கானிஸ்தானை ஏதோ பண்ணி அது மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க அவங்க. அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். சரி, இப்ப இந்த ஜெனிஃபர் லாசன் தான் மம்மார் கடாஃபியினுடைய ஆட்சியை கவிழ்த்து அங்க சிவில் வார் கொண்டு மிகப்பெரிய அளவுல ஒரு வார் வந்தது. அதுக்கப்புறம் நாட்டோவினுடைய இது மூலமாக நார்வேல அந்த போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் அதை பத்தி சொல்லும் போது இப்போதைய நாட்டோ அதிபர், அப்போ நார்வேயினுடைய அதிபரா இருந்தாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் நாட்டினுடைய விமானிகளுக்கு போர் விமானங்களை நடத்துறதுக்கு ஒரு பயிற்சியாக நடந்தது லிபியா மேல நடத்தப்பட்ட தாக்குதல்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. சரி, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிரியால சிவில் வார் அங்கேயும் மிகப்பெரிய அளவுல போர் நடந்தது. இது எல்லாமே இந்த 2009 2017 காலகட்டத்துல ஒபாமா பிரசிடென்டா இருந்த போது நடந்தது. அந்த 2009 தான் அந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்க வந்திருக்கு. ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கூவிட்டே இருந்தாருன்னு போன வீடியோல சொன்னா, அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெளிச்சமா யாருக்கு எதனால போயிருக்கு அப்படின்னு. சோ இந்த மரியா கோரின் மச்சாடோ, அப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர் பெண்மணி, அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்கன்ன உடனே பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ட்ரம்ப் பாருங்க என்ன சொல்லிருக்காரு. தன்னுடைய முதல் டேர்ம்ல, அதாவது ஜோ பைடன் வர்றதுக்கு முன்னாடி அவர் இருந்தாருங்களா, அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த போது அவர் உண்மையாவே சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாரு. அதாவது போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தார். அவர் எந்த நாட்டிலுமே போர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு தவிர, ஆனா 2வது முறை அவர் பிரசிடென்டா வந்த போது அவருடைய கைகள் முறுக்கப்பட்டன அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஆனா முறுக்கப்பட்டாலும் அவர் தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுத்து சுயநலவாதியாகத்தான் தெரிகிறார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருடைய குடும்பத்துல இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுல பல விதமான தில்லுமுள்கள்லாம் செஞ்சு மில்லியன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. பல விதமான தில்லுமுள்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்ப ட்ரம்ப் விலை போய் விட்டார். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, CIAக்கும். என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க பாருங்க, ஹமாஸுக்கும் அவங்க தான் ஆயுதம் கொடுக்குறாங்க, இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க, யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க. உலகத்துல பல நாடுகளுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணி போர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில எங்களுக்கு போரே வேணாம், நான் இந்த போரை நிறுத்திட்டேன், அந்த போர். அவர் எண்ணிக்கை வேற சொல்றாரு, 9 போர்களை இது வரைக்கும் நான் நிறுத்திட்டேன், அதனால எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கல, அது வேற விஷயம். சரி, இப்ப என்ன அப்படின்னா,
இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலாவினுடைய எதிர்கட்சி தலைவரான மரியா கொரின் மச்சோடாவுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பத்தி புட்டின் என்ன சொல்றாரு? இந்த அமைதிக்கான நோபல் பரிசே வெறும் ஒரு டுபாக்கூறு, இது வெறும் ஒரு வெத்துவேட்டு. இது கொடுக்கப்படுறதே எதுக்காக அப்படின்னா, இதற்கு பிரதி உபகாரமாக அமெரிக்காவுக்கு யாராவது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடைமுறையில பார்த்துருக்கோம். இதுக்கு இன்னொரு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முகமது யூனுஸுக்கு இதே அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னா, கம்ப்ளீட்டா அப்படியே ஐயா கையெடுத்து கும்பிடுங்கன்னா அப்படியே விழுந்தே விட்டார் ஐயா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா பிளாட்டா படுத்துட்டாரு அவர் அமெரிக்காவுக்கு. அங்க வந்து அமெரிக்க ராணுவ வீரர்களை அனுமதிச்சிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு இன்னொரு செய்தி ஒன்று வந்தது, அந்த செய்தி நான் படிச்சது தான். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சிஐஏ ஏஜென்ட் அவரை வந்து வச்சிருந்திருக்காங்க. யூனுஸ் கிட்ட போய் அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலண்டை வந்து எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கையை முறுக்கி கேட்டிருக்காங்க. அது ஏதோ தப்பிதமா ஆயிடுச்சு. முகமது யூனுஸுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களால அந்த நபர் கொல்லப்பட்டார், அந்த சிஐஏ ஏஜென்ட் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு, அதுவும் வந்திருக்கு. அதே நபர் தான் பாரத பிரதமர் மேலையும் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங் போது அவர் புட்டினுடைய கார்ல போனாரு அப்படிங்கிறது தெரியும். நம்ம லிமோசைன் குண்டு துளைக்காத ஒரு மிக மிக பாதுகாப்பான ஒரு கார்ல ஒரு பாரத பிரதமர் போனாரு. 45 நிமிடம் கார்லயே இருந்தாருலாம் நம்ம பார்த்தோம். அது வந்து இதே சிஐஏ ஏஜென்ட் டாக்கால இருந்தவர் சில தகாத செயல்களில் ஈடுபட்டு பாரத பிரதமருக்கு கேடு விளைவிப்பதற்காக நடத்தப்பட்டது. ஆனா வேற ஒரு இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் மூலமா இது எல்லாமே தெரிய வந்து அவர் இறந்து போய்விட்டார் அப்படின்றதான், ஹோட்டல் ரூம்லயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இருக்கு. இதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிங்கனாக்கா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இது. ஸோ முகமது யூனுஸை பத்தி நமக்கு தெரியும், அவருக்கு வந்து இப்ப எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப வந்து இந்த புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். குளோப் ஐ நியூஸ் அப்படிங்கிறவங்க வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் சேஸ் the Nobel Peace Prize has been awarded to people who did nothing for peace அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த அம்மாவுக்கு கொடுத்ததை வச்சு தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வேண்டுமென்றே இவருக்கு கொடுக்க வைக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலால பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கு இது வழிவகுக்கும் இந்த அவார்டு. அந்த மரியா மேடம் வந்து அவார்டு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டுள்ளார் அப்படின்னு. சரி, எப்படி இதை உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியா டுடே நியூஸ் டெஸ்க்ல இருந்து நான் எடுத்த செய்தி. இது என்ன அப்படின்னா, இந்த வெனிசுவேலா எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இது இருக்கு இல்லைங்களா, இந்த நோபல் அமைதி பரிசு, அதை பத்தி காங்கிரசினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சுரேந்திர ராஜ்புத் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஜனநாயகத்தினுடைய மதிப்பீடுகளை தக்க வைப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் பாடுபடுகிறார். ஏன்னா மரியா கொரினுக்கு கொடுக்கும்போது அவர் ஜனநாயகத்துக்காக பாடுபடுறாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு, பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறாரு, அதுக்காக பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இன்னை வரைக்கும் இந்த மரியா கொரின் மச்சாடோங்கிறவங்க எந்த ஒரு முன்னெடுப்பையும் அமைதிக்காக செய்ததாக தகவல்கள் இல்லவே இல்லை. இது அப்படியே வந்து என்ன, இந்த அதாவது வைல்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்ததுதான். அவங்களுக்கு என்ன தகுதியில அடிப்படையில கொடுத்தாங்க அப்படின்றது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா இதை மட்டும் சொல்லியிருக்காங்க, அவர் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, மக்கள் நலனுக்காக பாடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். அப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் பாடுபடுறாங்க, எத்தனையோ பேர் காப்பாற்றுறாங்க. இப்ப அதை வந்து காரணமா சொல்லித்தான் இந்த சுரேந்திர ராஜ்புத் அப்படிங்கிற காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தியும் அப்போசிஷன் லீடரா இருக்காரு, நம்பர் 1 பாயிண்ட். அவரும் வந்து சம்விதான் பச்சாவ் அப்படின்னு இந்த ரெட் கலர் புக், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக் சின்னதா இருக்குங்களா, அதை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது வந்து தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு,
ஓட்டு திருட்டு நடந்திருக்கு, அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்றாரு. அதனால அவருக்கும் இதே பேட்டர்ன்ல தான் அவரும் செய்யறாரு. அதனால அவருக்குமே அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க தமிழ்நாடு துணை முதல்வருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் தைரியமாக மோதிய தன்னந்தனியா நின்று எதிர்த்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன பேசினாரு ஏது பேசினாருங்கிறத பத்தி தெரியுது. அத லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கும். அவர் எப்படி தனியா பேசியிருக்க முடியுங்கிறது புரியல. ஆனா அவருக்கு அதை மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான இது. சரி, இப்ப இந்த மரியா கொரின் இருக்காங்களா, அவங்க ஜிஇ அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சேனல், அதுக்கு இந்த மரியா கொரின் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அருமையான முத்துக்களை உதிர்த்திருக்காங்க. தெள்ள தெளிவா தெரியுது இவங்களுக்கு எதுக்காக நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவால பரிந்துரை செய்யப்பட்ட நோபல் பரிசு எப்படி கிடைச்சிருக்கு, எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா தெரியுது. அது எதுக்காக அப்படின்னா, வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், அங்க அமெரிக்கா தன்னுடைய காலை பதிக்கணும், நம்பர் 1. இரண்டாவது மிக மிக முக்கியமானது, அங்க இருக்கிற எண்ணெய் மற்றும் கேஸ், இந்த வளங்கள் அத்தனையும் அமெரிக்கா கையகப்படுத்தணும். அது தவிர மினரல்ஸ் எல்லாத்தையும் கையகப்படுத்தணும். அது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, இவங்க கொடுத்த அந்த ஜிஇ அப்படிங்கிற டெலிவிஷனுக்கு கொடுத்துள்ள பேட்டி மூலமா தெரிய வருது. என்னன்னு நான் முதல்ல இந்த நெறியாளர் கேட்கிறாங்க, இந்த அம்மா பதில் சொல்றாங்க, வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 12 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பாருங்க, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவை மறந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வெனிசுவேலால சவுதி அரேபியால இருக்கிறத விட அதிக அளவு எண்ணெய் வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னை தேதியில சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே மிக அதிக எண்ணெய் வளம் உள்ள நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அளவற்ற இன்ஃபனைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று முக்கியமானது. அதாவது இன்னும் அளவிடல, அளவிட்டு பார்த்தா நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணெய் வளங்களை நாங்க திறந்து விட போகிறோம். இது எல்லாமே அரசாங்க நிறுவனத்தினோட கையில இருக்கு. நாங்க ஆட்சிக்கு முதல்ல என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னா, நிக்கோலஸ் மாட்ரோ இப்ப இருக்கிற பிரசிடென்ட்டை ஆட்சி மாற்றம் செய்யணும், அவரை வெளியேற்ற வேண்டும். நாங்க ஆட்சிக்கு வருவோம். நாங்க வந்த உடனே முதல் வேலையா என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குவோம். ஒரு இண்டஸ்ட்ரி கூட அங்க வெனிசுவேலால அரசு சார்ந்துல இருக்கக்கூடாது. எல்லாமே தனியார் மயமாக்கப்படும். எண்ணெய் வளங்கள் தனியார் மயம், மினரல்ஸ், ஓகே, தாது பொருட்கள், அது அத்தனையும் தனியார் மயம், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தனியார் மயம் நாங்க ஆக்கிடுவோம் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. தவிர நிலம், டெக்னாலஜி எல்லாம் அபரிமிதமா இருக்கு வெனிசுவேலால, அது அத்தனையும் தனியார் மயமாக்கப்படும். நம்பர் 1. இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. ஆனா அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படி, நாங்க மிக மிக ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இருக்கு, அது சில மணி நேரங்கள் தூரத்துலதான் அமெரிக்காவில் இருந்து இருக்கு, அதனால அமெரிக்காவுக்கு இது சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்க நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கும்னு எப்படி பேசுறீங்க நீங்க? அவார்டு வாங்கிட்டாங்கன்றதுக்காகவா, அவார்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவா, விலை போய் விட்டதா மாதிரி பேசியிருக்காங்க இவங்க. இது மட்டுமல்ல, இன்னும் சில இதையும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வெனிசுவேலாவில் திறந்து விடப்பட்டால், இந்த ஆட்சி மாற்றம் நடந்து நாங்க ஆட்சிக்கு திறந்து விடப்பட்டால் சூப்பர் சான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நாட்டினுடைய கம்பெனி அங்கேயே மக்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வளம் அதெல்லாம் முன்னெடுக்கிறது சரியா? இல்லை என் நாட்டை நான் திறந்து விடுறேன், அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிலாம் இங்கே முதலீடு செய்யுங்க, கொள்ள லாபம் அடிச்சு கொண்டு போங்க, அந்த மாதிரி சொல்றது சரியா? அதனால தான் இங்கே இந்திய பாரத பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆத்ம நிர்பர் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வரும் எல்லாருக்குமே, சார் இங்கே மட்டும் என்ன சார் பிரைவேட் கம்பெனிஸ்லாம் தானே சார், இப்போ அதானி இருக்காங்க, அம்பானி இருக்காங்க, அதுக்கப்புறம் நயாரா எனர்ஜின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. அதானி எனர்ஜியில கிடையாது, அவர் வேற இதுல இருக்காரு. அஃப்கோர்ஸ் சோலார் எனர்ஜி அதுல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அது மற்ற இது அவங்க இருக்கிறது எல்லாமே போர்ட்டு, அது மாதிரி பல கட்டுமானங்கள், ஏர்போர்ட்டு, சீ போர்ட்டு இதெல்லாம் இருக்கு.
இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ரிஃபைனரி ஜாம்நகரில் இருக்கு. அதே மாதிரி நயாரா அவங்களுக்கும் வந்து சூரத் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ரிஃபைனரிஸ் யார் கையில் இருக்குன்னா அரசாங்கத்தினோட கையில் தான் இருக்குது. அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கும், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கையில் தான் அது. அதே மாதிரி மேங்களூர் ரிஃபைனரிஸு இதெல்லாமும் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னன்னா எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே அள்ளி எடுத்து கொடுக்கறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கறது கிடையாது. எல்லாமே உள்நாட்டு கம்பெனிகள் தான், இந்தியர்கள் தான் அந்த கம்பெனி நடத்துறாங்க. அவங்களுக்கு தான் உள்நாட்டுக்குள்ளேயே வியாபாரம், உள்நாட்டுக்குள்ளேயே வேலை வாய்ப்பு, உள்நாட்டுக்குள்ளேயே லாப பகிர்வு, அரசாங்கத்துக்கான வரி, இதெல்லாம் போய் சேருதுங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இங்க வெனிசுவேலால அப்படி கிடையாது. எல்லாமே வெளிநாடு அமெரிக்கன் கம்பெனி, அதுவும் குறிப்பா அமெரிக்கன் கம்பெனி. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அமெரிக்கா வந்து வெனிசுவேலாவில் தன்னுடைய கையில அப்படியே பிடிச்சி வச்சிடணும், கப்சா அப்படின்வாங்க, கப்சா கியா அப்படின்னா அந்த மாதிரி பண்றதுக்கு வரி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அமெரிக்க கம்பெனிகளுக்கு இங்க கொண்டு வந்து முதலீடுகளை கொட்டுவதற்கு. அதற்கான முதலீடுகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்றாங்க. இதை தவிர என்ன சொல்றாங்கன்னா, முதலீடு செய்பவர்கள் அதிக அளவில் லாபமும் சம்பாதிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த அம்மாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரியா கொரின் மச்சாடோ இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுவேலாவை எப்படி முகமது யூனிஸ் பங்களாதேஷ அமெரிக்காவுக்கு வித்துட்டாரோ நோபல் பரிசு வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி ஒரு நிலைமையில இவங்களும் பங்களாதேஷை எப்படி வித்தாரோ அதே மாதிரி இவங்க வெனிசுவேலாவை விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் வந்து வெனிசுவேலாலையும் பல குழப்பங்கள் ஆரம்பிச்சாச்சு. எனி டைம் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறதான். ஸோ ஆக மொத்தம் அமெரிக்காவினுடைய குறி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளம், ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், இதில் தான் அவங்க குறி இருக்குது. அந்த நாட்டில் ஒன்றும் அவங்க ஜனநாயகத்தை நிலைநாட்ட போகிறது கிடையாது. அரசியல் சாசன சட்டத்தை வந்து அப்படியே சிதைக்காம சிந்தாம அப்படியே வச்சுக்க போறது கிடையாது. எப்படி பிலிப்பைன்ஸை கெடுத்து குட்டுச்சோர் ஆக்குனாங்களோ அமெரிக்கன்ஸ், டீப் ஸ்டேட்டும் சிஐஏவும் சேர்ந்து, அதே மாதிரி விரைவில் வெனிசுவேலாவும் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி. இந்த கேமை தான், இதுக்காகத்தான் என்ன பண்றாருன்னா ட்ரம்ப் வந்து ரெட்டியா இருக்காரு, கண்டபடி பேசுறாரு. அவருடைய வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு மாதிரி கீழ்த்தரமான வார்த்தை. அந்த வார்த்தைகள்லாம் ஒரு படித்த ஒரு சிவிலைஸ்டு பர்சன் பேச மாட்டாங்க. சில வார்த்தைகள்லாம் மிக மிக கேவலமான வார்த்தையா இருக்கு, மிரட்டுறாரு. ஸோ அமெரிக்காவை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குண்டா ராஜ் மாதிரி தான் பார்க்கணும். தன் பக்கத்துல உள்ள இருக்கிறவங்களை எல்லாரையும் இந்த மாதிரி மிரட்டி 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 ஏதாவது ஒரு சின்ன போர் தொடுக்கிறது, அதை அப்படியே பெருசாக்குறது, அதுல இருந்து ஆயில் விற்கிறது, ஆயிலை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, ஆர்ம்ஸை விற்க வேண்டியது, இதுதான் அமெரிக்காவினுடைய முன்னெடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுன்னா கண்டம் விட்டு கண்டம் போர் நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பக்கத்திலேயே நிகழ்த்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிமினல் மாதிரி ஆயிட்டாங்க அமெரிக்கா. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற நாடுகளையே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த எண்ணெய் வளம். ஸோ இந்த வீடியோவில் பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த வெனிசுவேலா வந்து இது என்னைக்கு வேணாலும் வெடிக்கும். அதனால பல தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ உங்க கூட வரும்போது ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.